சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, குழந்தைகளே, இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு மிக மிக முக்கியமான நாள். அடிமைகளாக பேச்சு சுதந்திரமற்று, எழுத்து சுதந்திரமற்று, வாழ்க்கையிலே எதையும் நாமாக செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி கிடந்த நமக்கெல்லாம் நமது பாரத பிதாமகர் மகாத்மா காந்தி அவர்களது தலைமையிலே பல பெரிய தியாகிகளினுடைய தியாகத்தினாலே நமக்கெல்லாம் விடுதலை என்கின்ற மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் கிடைத்தது. இந்த இறைவனுடைய திருவுளம் பாருங்க. நாட்டுக்கு விடுதலை இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிடைத்தது. ஜீவர்களுக்கெல்லாம் விடுதலை தர ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் அவதாரம் செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். 1930ஆம் வருடம் மஞ்சக்குடி என்கின்ற ஒரு கிராமத்தில் சுவாமிஜி அவர்கள் அவதரித்தார்கள். அவர் வல்லம்மாள் அப்புறம் கோபால் ஐயர் அப்படிங்கிற இருவருக்கு குழந்தையாக பிறந்தார். நடராஜன் என்ற பெயர் கொண்ட சுவாமிஜி அவர்கள் அவர் தன்னுடைய பால பருவத்திலேயே அந்த விடுதலை வேட்கை என்பது இருந்திருக்கிறது. துருப்பாராம். எப்படி பாரதியார் எதற்கும் அடங்காமல் இருப்பாரோ அதுபோல சுவாமிஜி அவர்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப குறும்பு. எதையும் எதிர்த்து கேட்பார். எல்லா ஆசிரியர்களிடமும் விவாதம் செய்வார். சரியான விவாதம்னா முடக்குவாதம் அல்ல, விவாதம் செய்வார். தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அர்ஜி அவருக்கு எப்படி வள்ளலாருக்கும் நம்முடைய ரமண மகரிஷிக்கெல்லாம் எப்படி ஒரு அர்ஜி இருந்ததோ, ரமண மகரிஷி அப்படிதான் அவங்க சித்தப்பா செத்து தொலைன்னு சொன்னாங்க. உடனே நம்ம வீட்டில் எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, ஏண்டா பிறந்தன். ஆனால் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரல. ஆனால் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, சாகிறதுனா என்ன, இருக்கிறதுனா என்ன, செத்தா யார் இருப்பா யார் போவா, இங்கே அவர் இருக்காரே அப்புறம் இவர் எப்படி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியெல்லாம் எப்படி பகவான் ரமண மகரிஷிக்கு வந்ததோ அதுபோல சுவாமிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை வேட்கை. எப்பொழுதுமே எதற்கும் அடங்க மாட்டார். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். எல்லாரையும் அவரை கண்டா அந்த ஊரே பயந்துக்கும். அவ்வளவு தூரம் அத்தனை பேரிடமும் விவாதம் செய்வார். விவேகானந்தர் போல. விவேகானந்தர் எப்படி எல்லாத்துக்கிட்ட போய் சாமி பார்த்துருக்கியா கேட்பார், ஆமாண்ணா எங்கே காட்டுன்னு சொல்வார். அதுபோல சுவாமிஜி அவர்கள் அனைவரிடமும் மிக அற்புதமாக விசாரணை செய்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவர். அதே போல அவரோட பெரிய வளமான குடும்பத்தில் பிறக்கல. ஒரு நடுநிலையான ஒரு விவசாய குடும்பத்தில் இவந்தோ பிராமணராக இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய நிலங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அந்த நிலங்களை அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்துதான் இருக்கிறார். அவருடைய 8 வயதிலேயே அவருடைய அப்பா இறந்தார். அதற்கு பிறகு இவருக்கு 3 தம்பிகள். இவர் தான் அந்த 8 வயதிலிருந்து அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவங்க அம்மாவோட சேர்ந்துட்டு அந்த தோட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அவங்க அத்தை அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எப்படி நம்முடைய சங்கரருக்கு இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அதற்கு பிறகு எப்படி பல கஷ்டங்கள் எல்லாம் பட்டிருக்கார். சங்கரர் படாத கஷ்டமே கிடையாது. அதுபோல சுவாமிஜி அவர்கள் அந்த நடுத்தர வர்க்கத்தில் இருந்ததுனால அவருக்கு நிறைய இடையூறுகள், நிறைய அந்த தொந்தரவுகளாக இருந்திருக்குது. அந்த இளம் பருவத்திலேயே அவர் அவைகளெல்லாம் சமாளித்து
தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டும்